ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் ஷார்ட் ஹேண்டு February 2001 இயரோட ஷார்ட்கட் டிப்ஸு. இதில் வந்து நான் இது வரைக்கும் ஸ்பீடு வந்து எழுதுனதே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்பீட் ரைட்டிங் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 3 திங்க் வந்து நமக்கு ரொம்ப அவசியம் ஷார்ட் அண்ட் ஸ்பீட் எழுதுறதுக்கு. நம்ம பட்ஜெட் புக்கு படிக்கும்போதே நம்ம கிராம்லாக்ஸ் படிச்சிருப்போம், பிரேசஸ் படிச்சிருப்போம், கான்ட்ராக்ஷன்ஸ் படிச்சிருப்போம். கான்ட்ராக்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கான்ட்ராக்ஷன்ஸு, அப்புறம் ப்ரேசஸில் கூட அட்வான்ஸ்டு ப்ரேசஸ்ஸு இதெல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் ரைட்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு ஸ்பீடை வந்து நீங்கள் 10 to 20 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்கணும் பிகினர்ஸில். போக போக அது ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். மேக்ஸிமம் நம்ம கை எடுக்காமலேயே 1 or 2 வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதும்போது நம்ம தப்பு இல்லாமல் எழுதுவோம், ஒமிஷன் நமக்கு வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து சில வேர்ட்ஸ் வந்து ஸ்பீட் பை ஸ்பீடுக்கு வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா இப்போ வி ஹாவ் நோ டவுட்டுன்னு இருக்குது இல்லையா, அது வந்து ஐ ஹாவ் நோ டவுட்டும் வரலாம். அது இப்படி வரும், ஐ ஹாவ் நோ டவுட் இந்த மாதிரியும் போடலாம். அதுமாரி ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் அப்படிங்கிறத பிகினர்ஸ் புக்கில் இப்படி இருக்கும், இப்படியும் போடுவாங்க ஒரு சிலர். இது மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுமாரி அட் த சேம் டைம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போது சேம்க்கு பதிலாக அட் தி ப்ரெசன்ட் டைம் அப்படின்னு இருக்குனாக்கா அந்த புள்ளி வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே வந்தால் அட் த ப்ரெசன்ட் டைம், வெளியில் வந்தாக்கா அட் தி சேம் டைம். இந்த மாதிரி சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னாலே நம்ம கொஞ்சம் ஸ்பீட் ரைட்டிங் பண்ண முடியும். இதே மாதிரி ஆஸ் soon as பாசிபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஆஸ் ஃபேர் as பாசிபிள் அப்படின்னா ஆஸ் ஃபேர் as பாசிபிள், ஆஸ் இயர்லி as பாசிபிள், ஆஸ் குயிக்லி as பாசிபிள். இந்த மாதிரி நமக்கு ஸ்பீட் பை ஸ்பீடு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வேரியேஷன் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு அந்த வேர்டோடைய வேரியேஷனே புரியும். அதே மாதிரி தான் இந்த ஆல் ஆஃப் அஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட நம்ம கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும். இதில் ஆஃப் ஒமிட்டடு, ஆல் அஸ் போட்டிருப்பேன், ஆஃப் அதில் இருக்கிறதாக நம்ம கரெக்டாக எழுதணும். அதுமாரி லாஸ்ட் மந்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுமாரி லாஸ்ட் இயர் அப்படின்னு வந்ததுனாக்கா லாஸ்ட் இயர், இயர்ஸ்ன்னா சர்க்கிள். அதுமாரி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னாக்கா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இது மாதிரிலாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போடணும். இப்போ கஸ்டமர் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. நீங்கள் பேசிக்கில் வந்து இவ்வளோ தூரம் எழுக்கணும்னு இல்லை, இந்த கஸ்டமரே போட்டால் போதும். இதே ப்ளூரல் ஃபார்மில் வருதுன்னா லாஸ்ட்டில் ஒரு எஸ் போட்டுக்க வேண்டியது தான். இது மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணி எழுதுனாக்கா நமக்கு ஸ்பீட் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இனி இயர் பை இயர் வந்து ஸ்பீட் டிக்டேஷன் வந்து சேனலில் போட போகிறேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.